மேரேஜ் லைஃப்பில் யாருமே சந்தோஷமாகவே இல்லைன்னு சொல்லுதாங்க. ச்சே, மனசே கஷ்டமாக இருக்குது. எனக்கு வேற அடுத்த மாதம் கல்யாணம். என்ன பண்ண? ஐடியா. நேற்று தான் ஒரு பாஸ்டர் சொன்னாங்க, வாரத்தில் 3 நேரமாச்சு ஃபாஸ்டிங் இருந்து ப்ரேயர் பண்ணினா லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் இருக்குன்னு. அதனால இன்னைக்கு காலையில் ஃபாஸ்டிங் இருந்து பார்ப்போம். எம்மா எம்மா என்ன கரோலு? எம்மா, நான் அந்த சர்ச்சு வரைக்கும் போயிட்டு வரலான்னு இருக்கம்மா. போயிட்டு வரட்டுமா? சர்ச்சுக்கெலாம் போகிறது சரிதான். அங்கே அவ வீட்டில் கதை விட்டேன், இவ வீட்டில் கதை விட்டேன்னு வச்சுக்க, காலை தரிச்சு எடுத்து விடுவேன். அப்படிலாம் கதை விட மாட்டேம்மா. நாளைக்கு ஃபாஸ்டிங் இருக்கலான்னு இருக்காத, சர்ச்சில் போய் 2 மணி நேரம் ப்ரேயர் பண்ணிட்டு வரலான்னு போகிறேன். என்னது ஃபாஸ்டிங்கா? ஃபாஸ்டிங்கா முதல்ல சொல்லி தொலைய மாட்டியோப்ல. கடையிலேருந்து இப்போ தான் தோசை வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்போ இந்த தோசை எவன்தும்மா? ஒரு ஃபாஸ்டிங் கூட நிம்மதி இருக்க விட மாட்டியம்மா நீ. ஆமாம், நிம்மதி பற்றி பேசிட்டா. உன்னை பெத்த நாள்லேருந்து நான் நிம்மதி இல்லாமல் சுற்றிட்டு அலைதேன். பா, வாங்கிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் பேசினா எனக்கு லூசு பிடிச்சிரும். நான் போயிட்டு வரேன். ஆமாம், உங்கள் அப்பனை மாதிரியே பேசு. மத்தியானம் சாப்பாட்டுக்கு ஒரு வேலை அப்போ பார்த்துக்கிட்டு உனிய. என்ன கரோலு இந்த பக்கம்? சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கேன் சித்தி. அப்படியா? சரி, வீட்டில் பூரி சுட்டிருக்கேன், 2 சாப்பிட்டுட்டு போ. எனக்கு வேண்டாம் சித்தி, நீங்கள் சாப்பிடுங்க. எவ்வளோ நல்லா புஷ்ஷுன்னு மொறுன்னு இருக்குது, 2 தின்னுட்டு போ. இருக்கட்டும் சித்தி, நான் போயிட்டு வரேன். ஏன் தாய் கரோலு எங்கே கிளம்பியாச்சு? நான் சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கேன் அன்பு பாட்டி. ஏப்ல வீட்டில் களி கிண்டி இருக்கேன், 2 வயி தின்னுட்டு போ. ஐயோ, முடியலை கடவுளே. நார்மலாக இருக்க டைமில் பச்சை தண்ணி வேணுமான்னு ஒருத்தையும் கேட்க மாட்டா. இப்போ களி வேணுமாங்க, பூரி வேணுமாங்க. சபா. ஏப்ல என்னத்தை யோசிக்க, 2 வயி தின்னுட்டு போ. வேண்டாம் பாட்டி, பரவாயில்ல. என்ன மேடம், காலையில் எங்கே கிளம்பியாச்சு? ஒன்றும் இல்லை மாத்தாக்கா, சர்ச்சு வரைக்கும் போகிறேன். அப்படியா? சரி, காலையிலே பொங்கல் வடை சாம்பார் பண்ணியிருக்கேன், வந்து சாப்பிட்டுட்டு போயேன். சுட சுட இருக்கு. ஐயோ, என்னையால முடியலை ஏசப்பா, என்னையால முடியலை. எனக்கு மட்டும்தான் இப்படிலாம் நடக்குதா அல்லது உங்களுக்கும் இப்படி தான் நடக்குமான்னு தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணிட்டு போங்க.